தமிழ் சினிமா நேயர்கள் திருப்பியும் கட் பண்ணிக்குவோம். லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நாம பார்க்க இருக்கிறது கடந்த வாரம் கடந்த வெள்ளிக்கிழமை திரைக்கு வந்த கார்மேனி செல்வம் படத்தோட விமர்சனம். கார்மேனி செல்வம் இப்பெல்லாம் வர்ற படங்கள் நல்ல நல்ல கதை, வித்தியாசமான கதைகள்ல வருது. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடும் நான் தமிழா. இந்த படம் கொஞ்சம் அதுக்கு மாற்று கருத்து, ஆனா முழுமையான மாற்று கருத்துன்னு சொல்ல முடியாது. உங்க பொண்டாட்டி பிள்ளையோட இருந்து நீங்க எங்க வேணாலும் வேலை பாருங்க அப்படிங்கறத சொல்லியிருக்கிறது தான். இங்க கல்யாணம் கட்டி விட்டுட்டு பொண்டாட்டியை விட்டு கடனை உடனே வாங்கி அதிக கிரெடிட் கார்டெலாம் வாங்கி அதிகப்படியா செலவு பண்ணிட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்காக பொண்டாட்டி பிள்ளை இங்க தனியா விட்டுட்டு போய் ஃபாரின்ல கஷ்டப்படாதீங்க, உங்களால அங்க ஒழுங்கா வேலை பார்க்க முடியாது, இங்க அவங்களுக்கு இருப்பு கொள்ளாது அப்படிங்கிற கதையை ரொம்ப அழகா சொல்லியிருக்கிற படம் தான் இந்த கார்மேனி செல்வம். இதுல கௌதம் வாசுதேவ் மேனன் ஒரு தொழிலதிபரா இருக்கிறாரு. அவர்கிட்ட வேலை பார்க்குற ஒருவரா நம்ம சமுத்திரகனி, அதுவும் கார் ஓட்டுறவரா இருக்கிறாரு. அவரு ஃபாரின் டூர் போறப்ப மனைவி மக்களோட போறப்ப அந்த காரை டாக்ஸியா ஓட்டுறாரு நம்ம சமுத்திரகனி. குற்ற உணர்வோட ஓட்டுறாரு. காரணம் தன் குடும்ப வறுமை. அதை தெரிஞ்சுக்கிட்டும் தெரியாம இருக்கிற கௌதம் வாசுதேவ் மேனன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த கில்ட்டினஸ்லேயே கௌதம் வாசுதேவ் மேனன் இருந்து வேலையை விட்டு நின்றுறாரு சமுத்திரகனி. அதன் பிறகு யாரோ ஒரு இன்சூரன்ஸ் ஆஃபீஸர் சொன்னா அப்படிங்கிறதுக்காக கடன் எல்லாம் எக்கச்சக்கமா வாங்கி பொண்டாட்டிய ஸ்டார் ஹோட்டல் கூட்டு போறது வந்தா படம். இருக்கிறது ஹார்பர் அருகே, அதாவது காசிமேடு ராயபுரம் பகுதியில் ஒரு சின்ன ஓட்டு வீட்டில். ஆனா பண்றது பெரிய வாழ்க்கை வாழணும், பணக்காரனா வாழ்ந்து பார்த்தாதான் பணக்காரன் ஆக முடியும் அப்படின்னு நம்ம கார்த்திக் குமார் சொன்னதை நம்பி இன்சூரன்ஸ் ஆஃபீஸர்ஸ் படவா கோபிக்கு இன்சூரன்ஸ் போட வந்து இவருக்கு வந்து நீ எல்லாம் இன்சூரன்ஸ் எடுக்க வேணாம், நீ எல்லாம் வசதியா வாழலாம், கடனை வாங்கி வசதியா வாழ யார் ஒன்னு கேட்க போறது அப்படிங்கிற ரேஞ்சில் அந்த கடன் சுமையால அயல்நாட்டுக்கு போய் சம்பாரிச்சு ஊருக்கு அனுப்ப போறவர் அங்கேயும் போய் கார் தான் ஓட்டுறாரு. அங்க அந்த முதலாளி அவருடைய உதவியாளர்னு இவரை வந்து இவருடைய திறமையை போட்டு புகழ்ந்து வச்சுக்கிட்டாலும் இங்க மனைவியும் மகனையும் விட்டு போய் அங்க இருக்க முடியாம இருப்பு கொள்ளாம திரும்பி வர்றாரு. வந்த இடத்துல கௌதம் வாசுதேவ் மேனன் அவருடைய காரை எப்படிலாம் பயன்படுத்திருக்காருங்கிறது தெரிஞ்சு மன்னிச்சு அந்த காரையே இவருக்கு பரிசா கொடுக்குறாரு. அதுக்கு காரணம் கௌதம் வாசுதேவ் மேனன் லைஃப்ல பட்ட அடி. எப்படி இந்த படத்தோட கதையை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அருமையான ஒரு கதை, அருமையா பண்ணியிருக்கிறாங்க. உண்மையா கௌதம் வாசுதேவ் மேனனும் சரி, சமுத்திரகனியும் சரி. சமுத்திரகனி அதுவும் இந்த செல்வங்கிற கேரக்டர்ல கார்மேனி செல்வமாவே வாழ்ந்திருக்கிறாரு. ஓவர் ஆக்டிங்லாம் இல்லை. கௌதம் வாசுதேவ் மேனன் அந்த முதலாளித்துவ மனநிலை உள்ளுக்குள்ள இருந்தாலும் தொழிலாளிக்காக இறங்கி வர்ற அந்த கேரக்டர்ல மிரட்டி இருக்கிறாப்புல. லட்சுமி பிரியா சமுத்திரகனியோட மனைவியா அசத்திருக்கிறாங்க. அபிநயா வந்து கௌதம் வாசுதேவனுடைய மனைவியா அவங்க வந்து தன்கிட்ட இருக்கிற குறையே தெரியாம நிறையா நடிச்சிருக்கிறாங்க, மிரட்டி இருக்கிறாங்க. கார்த்திக் குமார் இன்சூரன்ஸ் ஆபீசரா கொஞ்ச நேரமே வந்தாலும் படவா கோபியோட பண்ற லந்து பிரமாதம். அதுவும் ஒரு சமுத்திரகனியோட வாடகை டாக்ஸியில் அவர் ஏறிட்டு வந்துட்டு பின்னாடியே அவருடைய BMW ஆடி காரையோ வர வைக்கிறது பிரமாதம். அதே மாதிரி மதுமிதா அவங்களும் சரி, அர்ஜுனன், சங்கர் நாராயணன், ஹரிதா பரிகோட், முல்லை கோதண்டம், அதான் கோதண்டம் அவரு, கரண் சக்கரவர்த்தி சமுத்திரகனுடைய சின்ன மகனா ஒரு 5-6 வயசு தான் இருக்கும். அருமையா நடிச்சிருக்கிறாப்புல அந்த பையனும். ஆனாலும் சமுத்திரகனிக்கு ராயபுரத்துல, அதுவும் ஸ்லம் ஏரியாவில் தனியா பீச்சை விட்டு அவ்வளவு பெரிய வீடு, அவ்வளவு சின்ன வீடு தான், அவ்வளவு பெரிய இடத்துல அப்படி ஒரு வீடு. இது இல்லாம ஒரு ஏதோ டெலஸ்கோப் வச்சு பாக்குறதுக்கு ஹார்பர் ஓரம் பாக்குறதுக்கு ஒரு குட்ச மாதிரி ஒரு இது கட்டுவாரு பாருங்க. இந்த வயல்வெளியெல்லாம் பருந்து பறவையை விரட்டுறதுக்கு ஒரு மேல ஹைட்டா ஒண்ணு போடுவோம் பாருங்க. அந்த மாதிரி எல்லாம் எப்படிங்க முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு புரியாத புதிர். ஆனாலும் ராம் சக்கரியோட எழுத்து இயக்கத்துல இந்த படம் கார்மேனி செல்வம் அயல்நாடுகளுக்கு செல்ல துடிக்கும் நம்மூர் இளைஞர்களுக்கு ஒரு பாடம் அப்படிங்கிறத சொல்லி இந்த படத்தை பாத்வே ப்ரொடக்ஷன்ஸ் பேனர்ல அருண் ரங்கராஜுலு, ஸ்ரீ சரவணன் இவங்கெல்லாம் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு மியூசிக்கல் ஸ்டுடியோ அண்ட் டெக்னாலஜி மியூசிக் போட்டிருக்குது. யுவராஜ் தக்ஷன் அவர் தான் ஒளிப்பதிவு செய்திருக்கிறாரு. சங்கர் ப்ரொடக்ஷன் டிசைனரா இருந்திருக்கிறாரு. ஜெகன் ஆர்வி, தினேஷ் செஷன் 2 எடிட்டர் ரொம்ப கச்சிதமா வெட்டியிருக்கிறாங்க. ஆனா இன்ட்ரோலுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் வெட்டியிருக்கலாம் 2 பேரும். இவர் விட்டுவாருன்னு அவரும், அவர் விட்டுவாருன்னு இவரும் விட்டாங்களா, இல்ல 2 பேர் கையும் இயக்குனர் கட்டி போட்டாரா தெரியல. அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது, அதை பண்ணியிருந்திருக்கலாம். மணி அமுதவனுடைய பாடல் வழிகரும் இந்த படத்துக்கு பெரிய பிளஸ் அப்படிங்கிறத சொல்லி மொத்தத்துல கார்மேனி செல்வம் நம் உள்ளம் கவரும் மேனி அப்படிங்கிறத சொல்லி விடைபெறேன். இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக் எனது பார்வையில 10க்கு 6.5 மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.